இந்த ஒரு ஹேர் பேக் யூஸ் பண்ணுறதுனால உங்கள் முடி நல்லா அடர்த்தியாக வளரும். அதே போல் கருங்கருன்னு இருக்கும். பாதியிலே உடையுதுலையே அந்த மாதிரி உடையாதுங்க. அதுக்கு வந்து 100 கிராம் கருப்பு உளுந்து, 100 கிராம் வெந்தயம், 100 கிராம் பச்சை பயிறு எடுத்துக்கிட்டேங்க. இது வந்து ரொம்ப நல்லது முடிக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தனித்தனியாக காய வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் செம்பருத்தி இலை, செம்பருத்தி பூ, நெல்லிக்காய், கருவேப்பிலை இது ஒரு கைப்பிடி போட்டு இதை ஊற வச்சுக்கிட்டேன். இந்த பவுடராக இருக்கிறத ஃபஸ்ட்டு அரைச்சி அதை ஜலிச்சு தனியாக எடுத்துக்கிட்டேன். இந்த பேஸ்ட்டாக தனியாக ஊற வச்சதை அதை அரைச்சி அதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பவுட்ரு நீங்கள் தனியாக எடுத்து வச்சு 1 மாதம் இல்லை 2 மாதம் வரைக்கும் கூட யூஸ் பண்ணலாம். ஹேர் பேக் வேணுன்றப்பலாம் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி லிக்விட் தனியாக ரெடி பண்ணி அதில் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைனா அப்படியே தண்ணியில் கலந்து கூட ஹேர் பேக் போடலாம். முடி நல்லா ஸ்ட்ராங்காக வளரும். முடி உடையவும் உடையாதுங்க. முடி அடர்த்தியும் கொடுக்கும். தண்ணி செட் ஆகாதுன்னு நினைக்கிறவங்க, அதாவது குளிக்கிற இடத்துல மஞ்சள் தண்ணி வரும், இந்த மாதிரி போர் வாட்டர்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல சொல்யூஷனாக இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி தேவையான அளவுக்கு எடுத்துக்கிட்டு அதை அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளக்கி விட்டுட்டு அப்புறம் எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா உபரி வந்திருக்குங்க. நல்லா கெட்டியாக ஆகிட்டுருக்கும். தண்ணியாக பேக் போடுறோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தண்ணியாக இல்லாமல் இது ஒரு நல்லா கெட்டியாக கொடுக்கும், கெட்டினஸ் கொடுக்கும், முடி நல்லா வளரும்.